நாடுகள் இந்தியாவை பாக்குது, இந்தியாவே குஜராத்தை பார்த்து குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்தை நோக்கி நம்முடைய கண்கள் எல்லாமே கண்ணீர் சொட்ட சொட்ட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மிக துயரமான ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அகமதாபாத் நகர்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி பில்டிங்ல போய் இடிச்சு மொத்தமா செதஞ்சு போயிருக்கு. அதுல பயணிச்ச 240 பயணிகள் என்ன ஆனாங்க, இத பத்தின தகவல்கள் நம்ம வீடியோல இருக்கு. வெல்கம் டு வாகி டைம்ஸ். இன்னைக்கு ஜூன் 12 வியாழக்கிழமை. நம்முடைய இந்திய நேரப்படி பகல் 1:38 மணியளவுல இந்த ஏர் இந்தியா விமானம் A171 போயிங் 787 இந்த ஒரு விமானம் அப்படிங்கிறது பயங்கரமான விபத்துக்குள்ளாயிருக்கு. இது அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையம் வரை போகக்கூடிய ஒரு விமானம். மொத்தம் 242 பேர் அதுல பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 230 பயணிகள், 12 பேர் விமான ஊழியர்கள், 2 விமானிகள் உட்பட இதுல பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 169 இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க. 53 இங்கிலாண்டை சேர்ந்தவங்களும், 7 போர்ச்சுகல் நாட்டவரும், ஒருத்தர் கனடாவை சேர்ந்தவரும் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இது அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மேக்கானி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிஜே மருத்துவ கல்லூரி விடுதி மேலதான் இது மோதி இருக்கு. அங்க பக்கத்துல இருந்த குடியிருப்புகள் மேலேயும் விழுந்திருக்கு. இந்த இடம் அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் விழுந்திருக்கு. இதுல ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த விமானம் பறந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 625 அடி உயரம் போயிருக்கு. அங்கேயே அதனுடைய சிக்னல் அப்படிங்கிறது சுத்தமாவே கட் ஆயிருக்கு. இந்த விமானத்தை ஓட்டுனது மிகவும் அனுபவம் வாய்ந்த கேப்டன் ஸ்மித் சபர்வால் அப்படிங்கிறவர் தான் இதை ஓட்டி இருக்கிறாரு. இவர் ஏற்கனவே 8200 மணி நேரம் பிளைட்டை ஓட்டின அனுபவம் வாய்ந்த ஒரு அனுபவசாலி. இவரு அந்த ஒரு முக்கியமான சூழ்நிலையில விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அப்படிங்கிற அவசர சிக்னலை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த சிக்னலும் கட் ஆகி விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. இந்த விமானம் தொடங்கின நேரம், தொடங்கின வேகம், பறந்த உயரம் அப்படிங்கிறது எல்லாமே சீராதான் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே இந்த விஷுவல்ல பாக்குற மாதிரி விமானம் கொஞ்ச தூரம் பறக்குது, கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி போய் வெடிக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அகமதாபாத்ல இருந்து லண்டன் வரைக்கும் போகக்கூடிய நேரடி விமானம் அப்படிங்கறனால இதுல ஃபியூவல் ரொம்பவே ஃபுல்லா இருந்திருக்கு. அதனாலதான் இது முழுமையா வெடிச்சு செதறி இருக்கு. இதுல இறந்தவங்க, காயமடைந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 204 பேர் அபிஷியலாவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல அந்த குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் ஒருவர். இதுல ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போய் மோதன அந்த மருத்துவ கல்லூரியோட பில்டிங்ல அந்த டைம்ல லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு மாணவர்கள் இருந்திருக்காங்க. பக்கத்துல குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. இது மேல போய் மோதனால இந்த உயிர் இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகலாம். இப்ப வரைக்கும் அந்த மருத்துவ மாணவர்கள்ல 5 பேர் இறந்திருக்காங்க. 40 பேர் பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த விபத்தினுடைய கோர முகம் அப்படிங்கறத நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியல. இந்த விபத்துக்கான மீட்பு பணி மற்றும் விசாரணைகள் அப்படிங்கிறது முடக்கி விட்டுருக்காங்க. இந்திய ராணுவம், இந்திய துணை ராணுவம், CRPF, தேசிய பேரிடர் மீட்பு குழு அப்படிங்கிற எல்லாருமே இந்த மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் பொழைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த எண்ணத்தை நாமளும் வச்சிருக்கோம். தற்போதைய சூழ்நிலையில சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது மூடப்பட்டு இருக்கு. உதவி எண்களும் அறிவிச்சிருக்காங்க. ஏர் இந்தியா தனியா அறிவிச்சிருக்காங்க. விமான போக்குவரத்து துறை தனியா அறிவிச்சிருக்காங்க. ஹைதராபாத் நகர காவல்துறையும் தனியா அறிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து குறித்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும், அதே மாதிரி இங்கிலாந்தினுடைய பிரதமர் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. போயிங் நிறுவனமும் இது குறித்த ஆரம்ப கட்ட விசாரணையை தொடங்கிட்டோம் அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. என்னதான் விசாரணைகள் தொடங்கினாலும் நாடு முழுக்க இந்த ஒரு விமான விபத்தை பத்தின பேச்சுகள் இருக்கதான் செய்து நாடு முழுக்க இந்த விமான விபத்துல இறந்தவங்களுக்கு இரங்கல் சொல்லிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம்.
இது மாதிரியான விமான விபத்துக்கள் இப்ப மட்டும் தான் நடக்குது அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய நாடுகள்ல இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது மாதிரியான விமான விபத்துக்கள் இல்லாத ஒரு உலகம் அமையட்டும். இந்த நேரத்துல இந்த விமான விபத்துல இருந்த ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இந்த விமான விபத்தை பத்தின கூடுதல் தகவல்களும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Vagi Times.